சுந்தர சொன்னா சார் பாத்துக்கிறேன் சார் மெடிக்கல் இது ஹெல்ப் போயிட்டு இருக்கு. சட்டப்படி சந்திப்போம். இந்த பாரதிய ஜனதா அரசுடைய ஒன்றிய அரசுடைய இந்த ஊர்டல் மிரட்டுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சாது. ஓரளவிற்கு முன்னேறி இருக்கிறார். வெகு விரைவில் பூரண குணமடைவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆக நேற்றே தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல ஒன்றிய அரசு பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்களில் இருக்கிற அமைச்சர்களையும் அந்த கட்சியினரையும் பழிவாங்குகின்ற நடவடிக்கையிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. டெல்லியாக இருந்தாலும், கர்நாடகமாக இருந்தாலும், மேற்கு வங்கமாக இருந்தாலும் அங்கே இருந்த நடவடிக்கை இன்று தமிழகத்திலே தொடங்கி இருக்கிறது. இதற்கெல்லாம் அஞ்சுபவர் அல்ல நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். எந்த பழிவாங்கும் நடவடிக்கையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் திறமையும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த காலத்திலும் நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. இது எங்களையெல்லாம் பழிவாங்குவதற்கு கடந்த காலங்களிலே ஏன் தளபதி அவர்களையே மிசாவிலே பிடித்து போட்டு பழிவாங்கியவர்கள் எல்லாம் உண்டு. எதுவாக இருந்தாலும் அவைகளையெல்லாம் எதிர்கொண்டு நிச்சயமாக இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த பொய் பிரச்சாரத்தை அரசியலுக்காக செய்கிற இந்த நிகழ்வுகளை தமிழகத்து மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை இன்னும் தெளிவாக இவர்கள் புரிந்து கொள்வார்கள்.